சேனல் தமிழ் தாலாட்டு தேவா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சப்பாத்தி பூரிக்கெல்லாம் வந்து வெஜ்ஜு குருமா வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்ச உடனே சோம்பு, பட்டை, லவங்கம் 3, ஒரு பிரியாணி இலை லைட்டாக வறுபடுத்தணும். அப்புறம் ஆனியன், வெங்காயம் நல்லா வதங்கணும். ஆனியன் நல்லா வதங்கணுமா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து வதக்குங்க. தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கணும். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கணும். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி அனைத்தும் சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா உடச்சி விடுங்க. அடுத்து தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டு, உங்களுக்கு எவ்வளோ மஞ்சள் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். போட்டு வதக்குங்க. அடுத்து தேவையான அளவு காரம், நான் 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணால் கூட எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து நல்லா வதக்குங்க. அடுத்து கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து இது கூட மிக்ஸ் பண்ணி வதக்கவும். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அடி பிடிக்கக்கூடாது. அடி பிடிக்காமல் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸு நல்லா வதங்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, அடி பிடிக்கக்கூடாது. அடி பிடிக்காமல் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம இப்போ தேவையான அளவு வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம்தான். இப்போ தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு வந்து உப்பு எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு பாத்திரத்தை போட்டு மூடிட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கழித்து வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி ஃப்ரை பண்ணியிருக்கோம் பாருங்க.
எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. ஒரு பாத்திரத்தை போட்டு மூடிட்டிங்களா? அவ்வளோதான். 10 நிமிஷம் கொதிக்கட்டும். வாங்க பார்க்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், எல்லா காயுமே நல்லா வெந்திருக்கும். கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு அனைத்தும் வந்திருக்கும். நான் வந்து ஏற்கனவே தேங்காய் விழுதை அரைச்சி வச்சுருக்கேம்மா. அதை இப்போ ஆட் பண்ண போகிறேன். தேங்காய், சோம்பு, பச்சை மிளகாய் அனைத்தும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நம்ம கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு கரண்டியில் நல்லா கிளறி விடுங்க. 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கு நேரம் கொதிக்க தேவை. ஒரு பச்சை மிளகாய், தேங்காய், சோம்பு, ஒரு ஏலக்காய், இது அனைத்தும் சேர்த்து நான் மிக்ஸில் அரைச்சி வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஃபஸ்ட்லேயே அரைச்சிட்டேன். பாருங்கள், நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் விழுது சேர்ந்தோன்னே அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது. 2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லியை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாம்மா. இது சப்பாத்திக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வாங்க சப்பாத்தி செய்யலாம். ஆல்ரெடி நான் மாவு பிசைச்சி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள், சப்பாத்தி பாருங்கள் இவ்வளோ அழகாக சாஃப்டாக வந்துருக்குன்னு பாருங்கள். நான் சப்பாத்தி நல்லா புஷ்ஷுன்னு கிளம்பிருக்கு பாருங்கள். அவ்வளோதாம்மா. வாங்க சப்பாத்திக்கு நான் வச்சு கொடுக்குறேன். பாருங்கள், சப்பாத்திக்கும் இந்த குருமாவுக்கும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதுங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ போட. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்ச்.